இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26. இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆன்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கோங்க, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் டெல்லி. தேசிய பாடல் வந்தே மாதரத்தை இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய பாடல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? சமஸ்கிருதம். இந்தி, ஆங்கிலம், வங்காளி, சமஸ்கிருதம். தேசிய பாடல் சமஸ்கிருத மொழியில் தான் எழுதப்பட்டிருக்கு. தேசிய கீதம் யாரால் இயற்றப்பட்டது? ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் முதலாக எப்போது பாடப்பெற்றது? 1911 டிசம்பர் 27. அடுத்து, இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போது அமைக்கப்பட்டது? 1946. அரசியல் நிர்ணய சபை 1946 அமைக்கப்பட்டது. இந்திய அரசியல் அமைப்பு வரைக்குழுவின் தலைவர் அம்பேத்கர். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? சச்சிதானந்த சின்ஹா. பூரண சுயராஜ்யம் தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? 1929. முழு பொறுப்புடையது சட்டமன்றம். ஐநா சபையின் தலைமையகம் உள்ள இடம், சபையோட தலைமையகம் நியூயார்க்கில் தான் இருக்குது. ஐநா சபை எப்போது தொடங்கப்பட்டது? 1945. அடுத்த கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட். ஐநா சபையின் எந்த உறுப்பை மனித இன பாராளுமன்றம் எனப்படுகிறது? பொதுப்பேரவை. பொதுப்பேரவை மனித இன பாராளுமன்றம் என அழைக்கப்படுகிறது. ஐநா சபையில் எத்தனை நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை பெற்றுள்ளன? 5 நாடுகள். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு வாய்ப்பளிக்கிறது? சரத்து 39F. இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்திய நாள் 2010 ஏப்ரல் 1. இளம் குற்றவாளிகள் நீதி சட்டம் எப்போது திருத்தி அமைக்கப்பட்டது? 2000. தமிழக அரசு ஈவ்டீசிங் தடை சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1997. குழந்தைகள் தினம் நவம்பர் 14. பெண்களை கட்டாய வேலைக்கு உட்படுத்துவதை தடை செய்யும் சரத்து 23. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை 22. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் 19. ஞாபகம் வச்சுக்கோங்க, தேசிய ஒருமை நவம்பர் 19. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஒரு சின்னதாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி.